நம்ம மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? எஸ், கண்டிப்பாக செய்ய முடியும். ஒவ்வொரு முறையும் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கும்போது கண்டிப்பாக நம்ம மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறோம். எண்ணெய் வழிஞ்சு இருக்கிற ஒரு முகத்தை பார்க்குறத விட நல்ல அழகாக ஃப்ரெஷ்ஷாக முகத்தை கழுவி குட்டியாக ஒரு மேக்கப் போட்டு பவுடர் போட்டு அந்த மாதிரி இருக்கிற முகத்தை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே பிடிக்கும். பக்கத்தில் வந்தாலே கப்புன்னு ஒரு வேர்வசம் அடிக்கிற ஒரு நபர்கிட்ட நம்ம பொதுவாக பேசணும்னு நினைக்கிறத விட ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சென்ட் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட கூட கொஞ்சம் நேரம் நம்ம பேசணும்னு சொல்லி விரும்புவோம். பை த வே, ஒரு சில பேர் ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் நானும் சென்ட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தயவுசெய்து இந்த சென்ட் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்காக போடுறதில்ல, மற்றவங்களுக்காக போடுறது. இது ஒரு தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் வாங்குற மாதிரி. இது நமக்கானது கிடையாது, இது மற்றவங்களுக்கானது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சென்டெல்லாம் போடுங்க, தப்பு இல்லை. ஜிம்முக்கு போகிறது, உடம்பு நல்லா வச்சுக்கிறது, இது எல்லாமே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இது எல்லாமே நான் சொன்னது இல்லையா, இதெல்லாம் காலமாக பல வருடங்களாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். நாம் இந்த வீடியோவில் ஒரு 7 சீக்ரெட்டான விஷயங்கள் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸை எய்ம் பண்ணி சொன்னாலும் கூட இது எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்ட் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ், சரியான நிதி தீர்மானங்களை எடுக்கிற நபர்களை மற்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்களை வாங்குறது நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை ரொம்ப அட்ராக்டிவாக காட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பொதுவாக பசங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் காசு செலவு பண்ணி ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பைக், ரொம்ப பக்காவான ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படின்னா அது என்னையை மற்றவங்களுக்கு முன்னால் ரொம்ப அட்ராக்டிவாக காட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. கேர்ள்ஸும் இந்த விஷயத்தில் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்களும் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வாங்குறது, எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வாங்கி நான் இதை யூஸ் பண்ணால் மற்றவங்க என்னை ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த எண்ணத்தில் உண்மை கிடையாது. நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான பைக் வாங்கினீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பைக் வச்சிருக்கக்கூடிய அல்லது அந்த பைக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள் நீங்கள் வாங்கின பைக்கை பற்றி கொஞ்சம் அக்கறையாக பார்ப்பார், அவ்வளோதான். மற்றபடி பெரும்பாலும் நீங்கள் ரோட்டில் போடிங்க அப்படின்னா டர்ருன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை பார்த்த உடனே ஒரு 2 பேர் இப்படி பார்ப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அந்த பைக் எதுவுமே செய்ய போகிறதில்ல. அதே மாதிரி தான் கேர்ள்ஸும் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வாங்கும்போது பெரும்பாலும் அந்த எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எந்த விதத்திலும் பெரிய அளவில் உங்களை மற்றவங்களுக்கு முன்னால் ஒரு அட்ராக்டிவான நபராக ஆக்கிறதில்ல. ஒரு சில நேரத்தில் அது பொறாமையை கூட உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா, பணத்தை வீணாக்காமல் சரியான விதங்களில் உங்களுக்கு தேவையான சரியான பொருட்களை எப்போவுமே வாங்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை சுற்றி உள்ள நிறைய நபர்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறையும் சரியான ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு அட்ராக்டிவான நபராக நீங்கள் இருக்கிற ஒரு சொசைட்டியில், நீங்கள் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு அட்ராக்டிவான ஒரு நபராக மாறுவீங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.